This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing. Mobile based part time job தான் இது. இந்த பிக்சரில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதாவது உங்கள் நேம் அண்ட் தென் குவாலிஃபிகேஷன் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா கம்பெனி சர்க்கிள் வந்து உங்களுக்கு ரிப்ளை வரும். விருப்பம் இருக்கவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரம்புட்டான் பழம். ரம்புட்டான் பழங்கிறது நிறைய பேருக்கு தெரியும், சரிங்களா? இதில் ஏராளமான நன்மைகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சரி, அப்படி என்னென்ன நன்மைகள் இருக்குங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் வந்து தெளிவாக பார்க்கலாம். இந்த ரம்புட்டான் பழத்தில் பார்த்திங்கன்னா கலோரி வந்து அதிகமாக இருக்குது. இது விட்டமின் சி, இரும்பு சத்து, ஆன்டி ஆக்சிடென்ட், பொட்டாசியம், மெக்னீஷியம், இந்த மாதிரி எல்லா சத்துகளுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இதில் வந்து அதிகமாகவே இருக்குது இந்த ரம்புட்டான் பழத்தில். இதுவும் பார்த்திங்கன்னா இது உடல் பருமனால் அவதிப்படுபவர்கள் ரம்புட்டான் பழத்தை அடிக்கடி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்னென்னா, அதிகமாக வெயிட் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்களாம் வந்து இந்த ரம்புட்டான் பழத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இதில் நீர் சத்து அதிகமாக இருக்கிறதுனால நாக்கு வறண்டு போவதையுமே நம்மளுக்கு வந்து தடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? இது பழத்தில் பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட், புரதம் ஆகிய சத்துக்கள் வந்து உடல் உழைப்புக்கு தேவையான ஆற்றலை அதிகரிக்க உதவுகிறது. இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு வந்து கொஞ்ச நேரத்துக்கு மேலே வேலையே செய்ய முடியாது, சரிங்களா? ரொம்ப சிரமமாக இருக்கும், சரிங்களா? நிறைய பேத்துக்கு டயர்ட் ஆயிரும். அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் வந்து இது சாப்பிட்டோம் அப்படின்னா அது தேவையான உழைப்புக்கு தேவையான ஆற்றலை வந்து நம்ம அதிகரிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உடல் சீரான வளர்ச்சி பெறவும் முக்கிய பங்கினை வகிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இதில் ஆஸ்துமா மற்றும் நீரிழிவு நோயை கட்டுப்படுத்துவதற்கு மிகப்பெரிய அளவில் வந்து உதவி செய்யும். கண் ஆரோக்கியத்தையும் காக்கும். உடலில் கெட்ட கொழுப்பை சேர விடாமல் தடுக்கிறதுக்கு இது வந்து முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ரம்புட்டான் பழத்தை அடிக்கடி சாப்பிட்றதுனால நம்மளுக்கு தலைமுடி, தோல் மற்றும் கை, கால், நகங்கள் பளபளப்புடன் இருக்கும். பழத்தில் பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட், புரதம் சத்துக்கள் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம உடல் உழைப்புக்கு தேவையான ஆற்றலை அதிகரிப்படுத்துறதுக்கும் இது முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செய்யும், சரிங்களா? ஆஸ்துமா மற்றும் நீரிழிவு நோயை கட்டுப்படுத்துவதற்கு மிகப்பெரிய அளவில் வந்து உதவி செய்யும். கண் ஆரோக்கியத்தையும் காக்கிறதுக்கு இது முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது உடலில் கெட்ட கொழுப்பை சேர விடாமல் தடுக்கிறதுக்கும் முயற்சி செய்யும். இதனால் வந்து மாரடைப்பு அபாயம் கூட குறைகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கெட்ட கொழுப்புங்கிறது நார்மலாக நிறைய பேத்துக்கு இருக்கும், சரிங்களா? அதாவது வந்து தேவையில்லை. நிறைய பேர் வந்து வெயிட் கெயினாக தான் இருப்பாங்க, ரொம்ப வெயிட் அதிகமாக இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்குலாம் வந்து இது சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வெயிட் லாஸ் பண்ணுறக்கு இது வந்து உதவி செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ரம்புட்டான் பழத்தை அடிக்கடி சாப்பிட்றதுனால நம்மளுக்கு தலைமுடி, தோல் மற்றும் கை, கால், நகங்கள் பளபளப்புடன் இருப்பதற்கு உதவி செய்யும். எலும்பு மண்டல வளர்ச்சிக்குமே வந்து இது உதவக்கூடிய அளவில் வந்து கால்சியம், பாஸ்பரஸ் போன்ற சத்துக்களும் இதில் வந்து அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 ரம்புட்டான் பழங்களை உட்கொள்வதன் மூலம் தினசரி விட்டமின் சி தேவையை பூர்த்தி செய்ய முடியும். இதில் வந்து பாஸ்பரஸ் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து தேவையில்லாத பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு இது வந்து உதவி செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? இந்த பிக்சர்லேயே பாருங்களேன், இந்த ரம்புட்டான் பழத்தில் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து நம்மளுக்கு கிட்னி வந்து க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் கொலஸ்ட்ரால் லெவலில் வந்து நார்மலாக வச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வந்து இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் பிளட் சுகர் வந்து நம்மளுக்கு ரெகுலராக வச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் பார்த்திங்கன்னா கேன்சரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது மிகப்பெரிய அளவில் வந்து நம்மளுக்கு வந்து உதவி செய்யும், சரிங்களா? அதுவும் பார்த்திங்கன்னா வந்து நம்ம டீத்து, போன்ஸுக்கு ஸ்ட்ராங்கு தரக்கு இது முடிஞ்ச அளவுக்கு வந்து முயற்சி செய்யும். இந்த ரம்புட்டான் பழம் நார்மலாக நினைக்கிறோம், பட் ஆனால் இதில் ஏராளமான பெனிஃபிட்ஸ் இருக்குது. இத்தனை பெனிஃபிட்ஸை கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எதுவுமே வந்து நம்ம வீண் பண்ணக்கூடாது. ஈஸியாக என்னென்ன பொருள் கிடைக்குதோ அதில் என்னென்ன சத்துக்கள் இருக்கோ அதெல்லாம் நம்ம சாப்பிட்டு நம்ம உடம்புக்கு தேவையான சத்துமானத்தை நம்ம அதுலேருந்து எடுத்துக்கலாம், சரிங்களா? இந்த ரம்புட்டான் பழத்தில் வந்து கலோரிகள் குறைவாகவும் நார்சத்து அதிகமாகவும் உள்ளது. அதனால் வந்து நீண்ட நேரம் வயிறு நிரம்பிய வந்து ஒரு உணர்வினை தரக்கூடிய அளவில் வந்து இது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நிறைய பேத்துக்கு வந்து எவ்வளோ சாப்பிட்டாலும் போட நம்மளுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா பசி எடுத்துகிட்டே தான் இருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? அதிகமாக சாப்பிட தோன்றும் எண்ணத்தையுமே வந்து இது குறைக்கிறதுக்கு
நம்மளுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த பழம் பார்த்திங்கன்னா பல ஆரோக்கிய நன்மைகளை கொண்டிருந்தாலும் உயர் ரத்த அழுத்தம் உள்ளவர்கள், சர்க்கரை நோயாளிகள் அண்ட் தென் பார்த்திங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் வந்து மருத்துவரின் ஆலோசனைப்படி தான் நம்ம சாப்பிட்ணும். சரிங்களா? மேக்ஸிமம் இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் கொஞ்சம் வந்து இது சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் டாக்டர் வந்து கன்சல்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? இந்த பழத்தில் வந்து நிறைய ஆரோக்கிய நன்மைகள் இருக்குது. இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கிற நபர்கள் மட்டும் கண்டிப்பாக கன்சல்ட் பண்ணிட்டு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? பார்த்திங்கன்னா இம்யூனிட்டி லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அண்ட் தென் வந்து வெயிட் லாஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் வந்து டீத் போன்ஸ்க்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏராளமான பெனிஃபிட் இருக்கக்கூடிய இந்த ரம்பூட்டான் பழத்தை நம்ம நார்மலாக நினைக்கிறோம். பட் ஆனால் வந்து இது சாப்பிட்றதுனால நம்மளுக்கு எக்கச்சக்க பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எதுவுமே ட்ரை பண்ணாமல் நம்ம வந்து செட் ஆகாதுன்னு நினைக்கக்கூடாது. சரிங்களா? ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா?